வணக்கம் உறவுகளே, நான் தாங்க உங்கள் வில்லேஜ் பொண்ணு நேசமணி பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் இங்கே எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. விவசாயம் பண்ணுறோம், நாங்கள் தோட்டத்தில் இருந்து கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு விவசாய வேலையும் பார்க்குறோம். நாங்களும் வில்லேஜ்லேருந்து வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சிட மாட்டோமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து போயிட்டுருக்கோம். ஏன் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போதுமே இருக்க முடியாது. சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாங்க, ஒரு லைக் பண்ணினாலும் பாருங்கள், எங்களுக்கு ஒரு இதாக எனர்ஜியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாடு மேய்க்க போகிறேன். கிட்டத்தட்ட 4 மாடு வந்து நாங்கள் இருக்கிற தோட்டத்தில் வந்து விட்டுருக்காங்க. அந்த 4 மாடை வந்து நாங்கள் பார்த்துக்கணும் பத்திரமா. அது எங்களோட வேலை தான். எப்போதுமே தென்னம்பிள்ளையில் நாங்கள் கட்டி விட்டுட்டு காலைல கட்டுவோம், சாயங்காலம் ஊற்றி தண்ணி வச்சுட்டு கட்டிக்கிட்டு இப்படி தான் எங்களோட இது போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா மழைலாம் கிடையாதனால தென்னம்பிள்ளையில் உள்ள புல் எல்லாமே காலியாகிடுச்சு. அதனால் நாற்றை அறுத்து போடணும், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் நின்று மேய்க்கணும். ஏன்க்கா அவுத்து விட்டான நாற்றுல அப்படின்னு வந்து கிடையாது. நாற்று வந்து ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற ஓனர் வீடுங்களுக்கே நாங்கள் வந்து 30 கட்டு ரெகுலராக அறுத்து கொடுக்கணும். அதனால் இந்த மாடை விட்டோம்னா மொட்டையாக கடிச்சு சமட்டிடும். அதனால் உள்ளே விடக்கூடாது. இன்னும் 2 ஏக்கரில் பார்த்திங்கன்னா எள்ளு போட்டிருக்காங்க. அதனால் அத்துட்டு போயிருங்கிறதுக்காக நான் 4 மாடையும் ஓரமாக கட்டி மேய்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வயலில் உட்காந்துருப்பேன். வயலில் உட்காந்துட்டு செல்லு பார்த்துட்டு அப்படியே மேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். அது போக அறுத்து போடனாலும் நம்ம போடலாம். அறுக்கிறதுக்கு பதிலாக பேசாட்டி ஒரு 2 மணி நேரம் தானே நம்ம உட்காந்து மேய்ச்சிருவோம்னு சொல்லிட்டு ரெகுலராக இது வந்து நான் மேய்ப்பேன். எல்லா வேலையும் தோட்டங்களில் முடிச்சுட்டு இந்த மாடை வந்து நான் ஒரு 2 மணி நேரம் மேய்ச்சிட்டு நிழல்ல பிடிச்சி கொண்டு போய் கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு நிழல்ல பிடிச்சி கட்டுவோம். அப்புறம் சாயங்காலம் போல் ஒரு 6 மணிக்கு 5 மணி 6 மணி ஆகையில் ஒவ்வொரு குத்து நாற்று அறுத்து போட்டுட்டு பழைய கஞ்சி இந்த மாதிரி சாதம் இருந்துச்சுன்னா வச்சு தண்ணி வச்சுருவாங்க. இது என்னோடய ரெகுலர் வேலை. நாற்று இருக்கிறது ஒரு 30 கட்டு நாற்று நாங்கள் வந்து அறுப்போம். அது பின்னாடி நான் அறுத்து போட்டிருக்கேன். அந்த மாமரத்துக்கு பின்னாடி தான் ஒரு 30 கட்டு நாற்று. இன்னும் வேன் வரல ஏற்ற. அதையும் ஏற்றிட்டு போவோம். அது வரைக்கும் நான் அந்த மாமரத்து கடையில் தான் உட்காந்துட்டு இந்த மாடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 மணிக்கு அந்த வண்டி வரும், நாற்று ஏற்றுற வண்டி. அந்த வண்டியில் ஏற்றி விட்டுட்டு மாடையும் பிடிச்சி தண்ணி வச்சு கட்டிட்டு இது போவேன். இது ரெகுலராக என்னோடய வேலை. ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் மாடை. ஏன்னா பாம்பு பூச்சி எல்லாமே இதில் வந்து காட்டுக்குள்ளே அலையும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நம்ம பொருள் மாதிரி தான் அந்த மாடெல்லாம் நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாடெல்லாம் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கையில ரொம்ப ஒல்லியாக உண்ணி அது இதுன்னு வந்து இருந்துச்சு. நாங்கள் என்னென்னமோ வந்து கத்தாழை சூடம் எல்லாம் தடவி இந்த மாடெல்லாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை குளிப்பாட்டி நாங்கள் வந்து எங்களோட பொருள் மாதிரி சொந்தமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பாசமாகவும் இருக்கும், எங்கள் கூட ரொம்ப பாசமாக இருக்கும். தண்ணி கேன் கொண்டு போவேன். இந்த பாருங்கள், இந்த நாற்று இந்த கிடக்கு பாருங்கள், சைடில் கிடக்கு பாருங்கள். இந்த நாற்று தான் நாங்கள் அறுத்து போடுறது. சாயங்காலமும் காலையும் வந்து சேர்த்து அறுத்து போடுவோம். மொத்தமாக ஒரே நேரமாக 30 கட்டு அறுக்க முடியாதுல்ல. அதனால் சாயங்காலமும் சாயங்காலம் ஒரு 15 கட்டு, காலைல ஒரு 15 கட்டுங்க. நான் இந்த வேலைகளை பார்ப்பேன். என் வீட்டுக்கார் தண்ணி பாய்க்கிற வேலை, இந்த வால்வு திருப்பி விடுற வேலை, அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்தால் பார்ப்பார். இந்த நாய் என் பின்னாடியே வந்து நிற்கும். எதுவும் பூச்சி கீச்சி வந்தால் கூட அந்த நாய் குலைக்கும். அதனால் வந்து என் பின்னாடி வந்து நிற்கும். இந்த வேலை இது நான் தோட்டங்களில் ரெகுலராக பார்க்குற வேலை. இது போக நான் நிறைய விவசாய வேலைலாம் பார்க்குறேன். என்னோடய சேனலில் நிறைய விவசாய வீடியோ தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போதுமே தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. காற்று ஜிலு ஜிலுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே உட்காந்தாச்சு. ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்தால் கூட சில டைம்லாம் படுப்பேன். ஒரு நாள் பாம்பு வந்ததுலேருந்து இங்கே படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தே தான் இருப்பேன். சுற்றி சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டு இந்த மாடெல்லாம் மேய்ப்பேங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த கயிறை விட்டு கட்டியிருக்கேன். விட்டு கட்டிட்டு மேய்ச்சி உள்ளே கொண்டு வந்து கட்டிடுவேன். இங்கே மட்டும் தான் பச்சை பச்சைன்னு புல்லு இருக்கும். மற்ற இடங்கள் இங்கே தண்ணி பஞ்சிட்டு இருக்கலாம். மற்ற இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், காஞ்சு போன மாதிரி இருக்குது. தென்னை மரம்லாம் சரியான ஹைட்டு. இங்கே பாருங்கள், தென்னை மரத்து கடையிலலாம் புல்லே கிடையாது. அந்த இடத்துல தண்ணி பாய இழுக்க அப்படி தான் இருக்குது. இதுதான் என்னோடய ஒரு நாள் வேலைகள். இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மாடு மேய்க்கிறத எடுத்து போட்டிருக்கேன். நாளைக்கு என்னென்ன வேலைகள்லாம் பார்ப்பேன், எங்கே வயலுக்கு வேலைக்கு போவேன், அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேரும் பண்ணி விடுங்க உறவுகளே. ஷேர் பண்ணால் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.